லிட்டரலா சொல்லணும்னா அவனுங்க கம்ருதீன் எங்கே வச்சிருந்தானுங்கன்னா வினோத் எஃப்ஜே எல்லாம் தாண்டி வச்சிருந்தானுங்க. கனி தான் கம்ருதீன் முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாயிண்ட் பேசும்போது நீங்க அந்த கரெக்ட். கான்வர்சேஷன் ஆமா ஃபுல்லா நானும் பாத்தீங்கன்னா பார்த்தேன் அவங்க நானும் எல்லா பார்த்தேன் இடத்துலயும் பேசிதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ப்ரோ. நான் ஏன் இந்த இடத்துல நான் பயஸ்டா இருந்தா பயஸ்ட்னு சொல்லுவேன். எனக்கு அவங்க பேசின பாயிண்ட்ஸ் ஓகேவா தான் இருந்துச்சு. இப்ப கம்ருதீனை இவனுங்க போட்ட மாதிரி தூக்கி போட்டிருந்தா அது ரொம்ப பயஸ்டா தான் தெரிஞ்சிருக்கும். இங்க கம்ருதீனை டார்கெட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்ச அளவு முன்னாடி எடுத்துட்டு வந்து தானே விட்டுருக்காங்க. இது எப்படி நீங்க பயஸ்ட்னு கொண்டு போவீங்கன்னு ப்ரோ. நீங்க கேக்குறேன். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் வச்சு பார்க்கும்போது ஓவராலா கேட்டா கனியோ விக்ரமோ அமித்தோ பயாஸ்தான்னு கேட்டா பயாஸ்ட் இல்லை. நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன். ஆனா சபரி ஒன்னுக்கு வந்ததுக்கோ இல்ல வித்தின் 3 பிளேசஸ்ல கெமியும் சபரியும் வந்ததுக்கோ இல்ல சுபிக்ஷா வந்ததுக்கோ ஒரு விதமான ஒரு பயாஸ்ட் ஆங்கிள் இருக்கு. நான் டாப் 3 மட்டும் தான் பேசுறேன். பாட்டம் 3 சாலிடிஃபைட் கன்சாலிடேட்டட் அவங்க கொடுத்த லிஸ்ட் வந்து ஜஸ்டிஃபைட் டு த கோர். நான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா அங்க எஃப்ஜே இது வினோத்தை தூக்கி திவாகருக்கு மேல உட்கார வச்சிருக்கணும். 2 பேரும் போங்கடா அப்படின்னு. சரி ஐ மீன் 2 பேரும் போங்க அப்படின்னு. சரிங்களா? மத்த ரேங்கிங்ஸ் இருக்கு பாருங்களா. இப்போ எனக்கு அரோராவை முன்னாடி வச்சிருந்தா ஐ வுட் ஐ வுட் சீரியஸ்லி ஃபெல்ட் ஹாப்பி. அந்த இடத்துல ஏன் அரோராவை வந்து வியன்னாக்கு அப்புறம் வைக்கணும்? எனக்கு அதுவே புரியல. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அரோரா இத்தனை நாளா பேசல, ப்ராப்ளம்ஸ் எனக்குமே அது இருக்கும்போது ஏத்துக்கவே நல்லதான். முடியல. வியன்னாக்கு ஏன்னா அப்புறம்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை உருவாக்குற ஒருத்தர் அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒருத்தர் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாவே சபரி அவுட். இந்த இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காவும் கிரியேட் பண்ணல. ப்ராப்ளமேட்டிக்கா கிரியேட் பண்ணாதவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வைக்கிற பாயிண்ட் நீங்க பாத்தீங்களா இல்லையா? கனி அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க போய் பார்வதிட்டு பேசுவாங்க. என்கிட்ட உனக்கு பேசணும்னு விருப்பம் இல்ல. பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னு சொல்லுங்க. ஒத்துக்கிறேன். தட் வாஸ் ஸ்பாட் ஆன். தட் வாஸ் ஸ்பாட் ஆன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அரோரா கேட்ட பாயிண்ட் கரெக்ட். பட் ரகு இது சாரி ஃபார் த இன்டரப்ஷன். பட் அரோரா இந்த வாரம் தான் இப்படி வேணாம் ப்ரோ. இல்ல இந்த வாரம் தான் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு அரோரா மேட்ச் ஆவா. 32 நாள் 39 நாள் எடுத்தீங்கன்னா 7 நாள்ல மட்டுமே வச்சு பேசுற மாதிரி ஆயிராது. அதனாலதான் ப்ரோ சொல்றேன். அதனாலதான் நீங்க வியன்னாக்கு முன்னாடி கொடுங்க. இல்ல வியன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 39 கொடுக்காதீங்க. நாள்ல அவரு விஜய் சேதுபதி நிறைய தடவை பாராட்டி தொலைச்சிட்டாரு. ஓகேவா? நீ நல்லா பேசுறமா எப்படி பேசுறமா அவரே கிரிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம். பட் நல்லா பேசுறவங்களையும் சொல்லி வச்சுட்டாரு. ஓகேவா? அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா அரோராவை நிக்க வச்சு நீ ஒண்ணுமே விளையாடல வேற சொல்லி வச்சிருக்காரு. ஓகே அப்ப நீ வந்து ஒழுங்கா கேம் விளையாடல. டிராகன் ப்ரோ, ஆனா நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரோரா இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பேசியிருக்க. ஆனா என்ன தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இன்வால்வ் ஆனது இல்ல. எந்த பிரச்சனைக்கும் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா பாயிண்ட்ஸ்ல மெச்சூரிட்டி கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நம்ம பாத்துருக்கோம். அது இது ஒத்துக்கிறேன். வரைக்கும் நல்லா எல்லா இடத்தையும் அந்த மெச்சூரிட்டி பேஸ்ல பார்த்தோம்னா கண்டிப்பா அரோரா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 3ல இருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் இந்த இதுல. இருங்க இந்த ranking. இந்த வீட்டுல அது நீங்க நமக்கு சொல்றீங்க. தானே ப்ரோ தெரியும். இருங்க நமக்கு தானே ப்ரோ தெரியும் அது. இருங்க முதல்ல பார்வதிய சண்டை போட வச்சதே வியனா தான். ஓகேவா? சூப்பர் டீலக்ஸ் லவ்ஸ்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்த உப்பு விஷயத்துக்கு கனிய வந்து பயாஸா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூவை பண்ணதும் வியனா தான். ஓகேவா? நீங்க கேங்கா இருக்கீங்க, குரூப்பிசம் பண்றீங்கன்னு சொல்றது வியனா தான். வியனாவும் சும்மா இல்ல. எங்கெங்க பேசணுமோ அவளும் பேசியிருக்கா. ஓகேவா? ஆனா என்ன இவ்வளவு மாதிரி நிதானமா பேசுனது இல்ல. அந்த கிரிஞ்ச் ஆக்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணதுனால நம்ம வீணாவ கன்சிடரே பண்றது இல்ல. பட் அவளும் பேசியிருக்கா. ஓகேவா? ஸோ அவ அதாவது என்னன்னா மறைமுகமா பேசுறதுக்கும் டைரக்டா பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம் அரோரா வந்து அவ ஜாலியா துஷார் அவங்க கூட இருந்ததுனால அவளை நாம அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பொண்ணு கேம்ல இவங்க பாரு கனி இவங்க எல்லாம் என்ன பண்றா நோட்டம் பண்ணதுலயே இருந்ததுல இவ எங்கெங்க காய் நகர்த்தணுமோ அங்கங்க ஸ்கோர் பண்ணிட்டே போயிட்டா வியனா. இப்பதான் வந்து அரோரா ஸ்கோர் பண்றா. ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ஓகே தான். இதுல முன்னாடி பின்னாடிங்கிறது வந்து அது எனக்கு ஓகே. ஐ கேன் அக்செப்ட் இட் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் 2 பேருமே ஈக்குவல் தான். நீங்க எப்படி 14 பிளேஸ்க்கு சொல்றீங்களோ, நான் இவங்க 2 பேருமே ஒரே பொசிஷன் தான் வைக்கணுங்கிறேன். அது எந்த பொசிஷனா வேணா இருக்கட்டும். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே பொசிஷன் தான். எனக்கு அதுல அவங்க வேற வழி இல்லாதனால நெக்ஸ்ட் வச்சாங்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். வியன்னா அந்த வாரம் எலிமினேட்டுங்க. வியானா எலிமினேட்லாம் ஆக மாட்டாங்க. வாய்ப்பே இல்லைங்க. அவங்க இந்த டாப் 5 இந்த கண்டஸ்டன்ட்ங்க நீங்க வேற. நான் பேசுறது டாப் கேக்குதா? ஐயா
நான் பேசுறது கேக்குதுங்க கேக்குதா? ரோஷினி? சொல்லுங்க. இந்த ரேங்கிங்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து ஒரு பிரவீன் ஒரு இன்டர்வியூ யாரெல்லாம் பாத்தீங்க? பிரவீன் ராஜ் சொல்லியிருப்பாப்ல, சபரி வந்து வாண்டடா பிசிக்கல் ஹர்ட் பண்றான். அந்த தொப்பி டாஸ்க்ல கூட என்னாட்டு 4-5 நாள் ப்ரீத் பண்ணவே முடியல. அவனோட பிசிக்கல் ஹர்ட் வந்து இன்டென்ஷனலா இருக்கும் அப்படின்னு. யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பார்த்தேன். பார்த்தேன் ரோஷினி. ஆனா நான் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எனக்கு இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இந்த சீசன் இல்ல. எந்த சீசன்லயுமே வெளிய வந்தவங்க சொல்ற அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ட போட்ட கண்டஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ம். அத நான் வந்து அவ்ளோ அத்தென்டிக்கா எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. Correct. அதாவது அவங்க பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்லல. அவங்க உண்மையே சொல்லியிருக்கட்டும். ஆனா அந்த உண்மையில கூட எனக்கு அந்த அத்தென்டிசிட்டி இஸ் சம்திங் விச் இஸ் கொஸ்டினபிள்ங்கிறது தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ம். இன்னைக்கு அவர Correct. இத மட்டும் சொல்லல. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. திவாகர் அப்ப இல்லங்க. அவருக்கு எப்பவுமே அந்த ஒரு ஜா என்ன காஸ்ட் கா இது. காஸ்ட் ரிலேட்டடா பேசுவாரு அப்படிங்கிறதாகட்டும். அதை விட இன்னும் வியானா டைட்டில் வின்னர்னு சொன்னார்ல. எனக்கு இதெல்லாம் எனக்கு திவாகர் கூட ஒதுக்கி வைங்க. அது அவர் அப்படிதான். ஐ அக்செப்ட் இட். இவங்க 2 பேர் சொன்னதுல உண்மை இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அந்த அத்தென்டிசிட்டிய நான் ஐ ஜஸ்ட் சீரியஸ்லி வாண்ட் டூ கிராஸ் செக். ஏன்னா, வர்றவங்க என்ன மாரியான மென்டாலிட்டில வெளிய வருவாங்கன்னு ஆமா. நமக்கு தெரியும். ஒரு ரிமோர்ஸ் ஃபீல் இருக்கும். அடடா! நம்மள வெளிய அனுப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு. ஆனா நான் சோ வந்த அப்போ வரைக்கும் துஷாரை தவிர எல்லாருமே அப்படிதான் ரகு பாக்குறேன். எல்லாருக்குமே நம்மளை விட அங்க உள்ள ஒரு 2-3 பேர் இருக்காங்க. துஷார் மட்டும் தான் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ம். அரோரா உள்ள ஏன்னா இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். துஷார் மட்டும் தான் உள்ள இருக்கும்போதும் சரி, வெளிய வந்ததுக்கு அப்புறம் சரி, ஒரு புரிதல் இல்லாத ஒரே கண்டஸ்டன்ட். பாவம். தம்பி நீ பிக் பாஸ் வெளில இருந்தே பாத்துருக்கலாம். வெளிய இருந்து பார்த்திருந்தாலும் ஒரு புரோகிராமா தான் பார்த்திருப்பாரு. இல்லைங்க. புரிதலோட பார்த்திருப்பாரான்னு தெரியல. அவங்களுக்கு போயிட்டு நம்ம சீரியல் ஆக்டர்ஸ் கிட்ட போய் போட்டி போட வச்சது தப்புங்க. கரெக்ட். அது வந்து செட் ஆகல. இல்ல ஏன்னா இது ஏதோ ஒரு இவங்கெல்லாம் இடத்துல நான் அக்செப்ட் பண்ணுவேன் டிராகன். ஏன்னா அது ஒரு மாதிரி நம்ம பேசலாமா வேணாமா பேசுறதுக்கான அந்த அதை பிரேக் பண்றதுக்கு எல்லாராட்டுமே முடியாது இல்ல. அ இல்ல அவனுக்கு அரோரா கிட்ட இருந்த ஃப்ரீனஸ் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கிடைக்கவே ஆமா. இல்ல. அவன் மோஸ்ட்லி கமருதீன், அரோரா கிட்ட மட்டும் தான் இருந்தான். அது வந்து கரெக்ட். அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அங்க அவங்க கிட்ட பேசுறவங்கள அவங்க 2 பேராக மாரி ஆக்கிட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனா அவன் வீணா கிட்ட போய் பேசுறான். ஸோ அவன் அந்த ஏஜ் கேட்டகரியில அவன் நின்ட்டான். ஸ்டக் ஆயி நின்ட்டான். அவனால அத பிரேக் பண்ணவே முடியல. கரெக்ட். சம்வேர் ரைட். சொல்லுங்க சிவராம். அதாவது இந்த டிவில பார்த்தவங்களாம் போய் ஒரே நம்ம நிமிஷம். லைவ்ல ஓகே. சொல்லுங்க ரகு. சொல்லுங்க ரகு. ரகு. ஒரே நிமிஷம்னா அவர் எங்க கிளம்புறதுனால சொல்லிட்டு போனாரா? பேசுறதுக்கு சொன்னாரா? வந்துட்டு இல்ல சிவராம் நீங்க அங்கிட்டு. பேசுறீங்க. சரி சொல்லுங்க சிவராம். அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு இந்த போல. இந்த டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் நேர்ல பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆஃப் ஆயிருவோம். என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதனால அதுதான் துஷாருக்கு நடந்திருக்கு. அப்படி நம்ம பெருசா சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா போன சீசன் அதான் சொல்றேன். ஃபேக்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வேற. இந்த சீசன்ல செலிபிரிட்டிஸ்னா ஆமா இவங்களுமே சேனல் ஆர்டிஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா துஷாரோட இடத்துல இருந்து என்ன பிரச்சனை நான் சொல்றேன். இவங்களாட்டு ஈஸியா ஆர்டிகுலேட் பண்ண முடியும். இவங்களாட்டு ஒரு ஈஸியா இந்த இந்த இடத்த இப்படி இப்படி மாத்திக்க முடியும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். எல்லாத்துக்குமே பொட்டென்ஷியல் நம்ம ஆர்டிஸ்டுங்க. இதுல இந்த அரோரா, துஷாரு, சுபிக்ஷா இவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அத கோப் அப் பண்ண முடியாது. அது இருக்கிறதுலயே பெஸ்ட் கஷ்டம். எக்ஸாம்பிள் கெமி. ஃபர்ஸ்ட் தடவ அவங்க அத்லெட்டா ஃபேஸ் ஒண்ணு இருக்கும். 2வது தடவ அவங்க ஒரு ஆங்கர் ஃபேஸா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைத்தனமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சாந்தமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு லவ்வபிள் ஃபேஸா காமிச்சிருப்பாங்க. யப்பா சாமி என்னால முடியல. அந்த பொண்ணு சும்மாவே அப்படியே இப்போ ஒரு அந்த பேய் கெட்டப் நின்னுக்கும்போது அதுக்கு தகுந்த மாரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த பேய் டிராமாக்கு பண்ணதும் பாருங்க. உங்களுக்கு இந்த நம்ம இப்படியா இந்த கெமிய பார்த்தோங்கிற மாரி பண்ணியிருப்பாங்க. ஆமா. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த இதெல்லாம் துஷார் அங்க காட்டல. அதெல்லாம் கரெக்ட். அவன் காட்டியிருந்தான்னா, அவன இவ்ளோ இந்நேரம் நம்ம பண்ண இவ்ளோ பண்ண கெமியவே நம்ம பேசுறோமான்னு ஒரு கேள்வி வச்சா இல்ல. ஏன்னா இதுவே நம்ம 10லன்னு தானே சொல்றோம். கண்டிப்பா. அவளையே வந்து மிக்சர்ங்கிறாங்க. ஐயோ! என்னையா அ நீங்க? அதான் நான்லாம் உண்மையாவே கெமின்னு தெரிஞ்சும் நான் பயந்தேன். அந்த கெமி அந்த இதுல உட்கார்ந்திருக்கும்ல ஸ்டோர் ரூம்ல. அ
அதான் சரியான பெர்ஃபார்மன்ஸ் அது. எப்போ கெமி வந்து ரித்திகா சிங் மாடல், ஒரு டாம்பாயிஷான ஒரு பொண்ணு. அதனால இல்ல ஈஸியா கெமி கிட்ட வந்து நிறைய இருக்கு சிவராம். எனக்கு ஏன் கெமி பாருக்கு நின்று ஈக்குவலா எதிர்க்க நின்று சண்டை போடுற எஃபிஷியன்சி உள்ள ஒரு ஆளு. கெமியாட்டு ஒரு செகண்ட்ல விக்ரம ட்ராஷ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா கெமி ஏன் வர மாட்டேன்றாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அங்க ஷோ அவங்கள வச்சு பண்ணிட்டோம்னா மத்த டம்மி ஆயிருவாங்க. அப்புறமேட்டு பவுன்ஸ் ஆகவே முடியாது மத்த கண்டஸ்டன்ஸ்னால. ஓகேவா? அதை விட அது இந்த துஷாருக்கு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். துஷாருக்கு ம், எடுத்த ஷார்ட்ஸ் ஃபைட் எல்லாம் பாருங்களேன். அவன் தலைக்கு பின்னாடி தான் எல்லா கேமராவுமே இருக்கும். ஏன்னா அவன் முன்னாடி அவன் ஃபேஸ்ல அவன் ஆங்கரே வரல. ஓகேவா? ஆங்கர் ம். வந்தா தான் நீங்க அதை நம்மளுக்கு காட்ட முடியும். பாவம் அவன். குரல் மட்டும் அர்ஜுன் தாஸ் மாதிரி இருந்தா பத்தாது தம்பி. ஸோ ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்லயும் கொஞ்சம் வரணும். மொத்த சண்டையிலுமே பாருங்க, அவனுக்கு திவ்யா கட்டுறத காமிச்சிருப்பாங்க, கமருதீன் கட்டுறத காமிச்சிருப்பாங்க. "டேய் நீ பேசுறதே வரலையேடா" அப்படின்னு மாரி இருந்திருக்கும். ஓகேவா? அதான் அன்னைக்கு குரலுக்கு அவன் பேசினா எவ்வளவு மாசா இருந்திருக்கும். தமாஸ் இல்ல பண்ணிட்டு ஒரு போயிட்டான். கட்டத்துல அவங்க திவ்யா வந்து சண்டை போட வருவாங்க. அவனுக்கு சிரிச்சிருவான். அந்த திவ்யா வந்த அவங்க ஒரு மாரி பாடி ஷேக் பண்ணிட்டு வருவாங்க. அதுல அவன் சிரிச்சிருவான். அவளுக்கு சிரிப்பு வந்துரும். உடனே திவ்யா சுதாரிச்சுட்டு மறுபடியும் கோவப்படுவாங்க. ஓகேவா? அப்புறம் திடீர்னு காலை ஏங்க நடுவுல விட்டீங்கன்னு கேட்டுருவான். டேய் கோவமா சண்டைக்கு வராங்கடா. அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகேவா? அது அவனுக்கு புரியல. அவன் வந்துட்டு அது ஒரு எப்படி கோவப்படுத்துறதுன்னு தெரியாம, டயலாக் பேச தெரியாம பேசிடுறான். ஸோ அந்த வாரமே அவன் வெளியவும் போயிட்டான். ஏன்னா, இது வந்து அவங்களுக்கு அவனுக்கு நெறைய ட்ரை குடுத்தும் அவன் அத செய்யலங்கும்போது அவங்கள வச்சு என்ன பண்றது? சரிப்பா, நீ போய் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அவன வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. அதுதான் நான் பார்க்குறது. பாவம். முடிஞ்ச அல்டிமேட் கூப்பிடுறோம் வந்து சேரு. இந்த இல்ல பிராக்டிஸ் பண்ணும் இந்த அது. துஷார கன்ஃபார்ம். பார்த்தா துஷார பார்த்தா இந்த ஒரு படத்துல அது எச். சூர்யா சொல்லுவாங்கல்ல, அடி வாங்கிட்டு சிரிக்கிற என்னடா இது அப்படின்னு கேட்பான்ல சூர்யா சாட்டர்டேல. அது மாதிரிதான் கொட்டுச்சுக்கு நீ நவுத்தாவ என்றா அப்படி. ம். கஷ்டம்தான். ஆனா எனக்கு இந்த மேல நான் போட்டிருந்த அந்த பார்வதி வீடியோ, பார்வதி கேமரா பத்தி பேசுவா, செம்மையா இருக்கும். இல்ல பொண்ணு முதல்லயே அதை விட ரோஷினி, சொல்லுங்க. அதை விட ஜெயிலுக்குள்ள போயிட்டு கிழிச்சு எஃப்ஜியும் பார்வதியும் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட இவருக்கு ஒருத்த விடுறது அப்படின்ட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க. ரெண்டு அதை விட பேருமா. எல்லோரும் இருக்கும். ஆமா, ஆனா எனக்கு ஏன் இந்த பிக் பாஸ்னா ஏதோ ஒரு மூமெண்ட்ல அடிச்சுக்கிற ரெண்டு பேரும் ஒரு டைம் வரும்போது சேர்ந்துருவாங்கல்ல, அது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாக்க. இல்ல உண்மையிலேயே அங்க இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் உண்மையிலேயே அடிச்சுக்கல. அது நம்மளுக்கு கன்டென்ட்க்காக அவங்க பண்றதுன்னு தெரிஞ்சனால தான் சேர்ந்துக்கிறாங்க. ஆஹ் உண்மையிலேயே அடிச்சிருந்தாங்கன்னா சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அவ்வளோ ஈஸியா அத மறக்கவும் முடியாது. அங்க அவங்க பேசின வார்த்தைகளுக்கு அவங்க அத மன்னிச்சுட்டு இப்ப வினோத்தும், திவாகரும் எப்படி ஒரே பெட்ல படுக்குறாங்க? அவ்வளோ பேசிட்டு, தகுதி தராதரம்னு சொல்லிட்டு ஒரே பெட்ல படுக்க விட்டுருவாரா? என்ன என்ன லாஜிக்ன்னு புரியலையே! அவ்வளோ ஏன் பேசுறவரு ஒரே பெட்ல படுக்க விட்டுறாரு. இது இத என்னது? சொன்னா நம்மள உதப்பாக்க டிராகன். இல்ல இது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஆனா அங்க அதான் நடக்குது. இதே தான் அசீம் சீசன்லயும். அசீம் வந்து அவ்வளோ கழுவி கழுவி ஊத்துற விக்ரமன. ஆனா 2 பேரும் ஒரே பெட்ல படுப்பாங்க. கேட்டா நம்மள இ கு சரி அதுக்கு வேணாம். நம்ம அத பத்தி பேசக்கூடாது. ஏன்னா சேனலுக்கு ஸ்கிரிப்ட் கான்செப்ட் போனோம்னா கேட்க நல்லா இருக்காது. நம்ம நடக்கிறத ஆனா பேசுவோம். இன்னைக்கு இந்த கம்முனுதுன்னு சீனுக்கு வரலையே. ஆமா என்ன கம்முவ காட்டவே இல்ல. பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த பிரச்சனை திவ்யாவும் பிரச்சனை சேர்ந்து பிரச்சனை கோவமா பேசிட்டு இருக்கோம். திவ்யா பிரச்சனை இருமா, நானே இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி குறுக்க பேசிக்கிட்டு அப்படித்தான் இருந்துச்சு இருக்கத பாக்க. இல்ல அவங்க வைல்ட் கார்டுக்குள்ளேயே அது ஒரு இடத்துல திவ்யா லைவ் பார்க்கும்போது, அதான் பேசிட்டு இருக்கல்ல. குறுக்க பேசுறது என்ன என்ன அர்த்தம் அப்படி சொல்லி திவாகர் திட்டுவா. எம்மா எத்தன நாளா எங்கம்மா இருந்த? இந்த வீட்ல எல்லாருமே அததாம்மா பண்றாங்க. நீயாவது சொன்னியேம்மான்னு இருந்துச்சு எனக்கு. அது ஆனா திவ்யாவே சமோசமா. அததான் பண்ணுவா. அது அது தெரியாத. கரெக்ட்டு. அல்ல அடுத்த செகண்டே எஃப்ஜே பேசும்போது இவ நடுவுல பூந்துருவா. என்ன எஃப்ஜே ஏம்மா இப்ப நீ மட்டும் பூரலாமான்னு எஃப்ஜே சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். படுபாவி அவன் அந்த கமெண்ட் அவன் சொல்லாம போயிட்டான். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நாங்க ப்ரீச் அதுதான் மட்டும் அந்த தான் கமெண்ட் பண்ணுவோம், அவன் சொல்லுவான்னு பிராக்டிஸ் பண்ண நினைச்சேன். அவன் மாட்டோம். சொல்லாம போயிட்டான். கடவுளே. ஆனா இந்த ஷோலயும் நம்ம என்டர்டெயின்மெண்ட் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஏங்க நல்லா இல்ல எனக்கு ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, எஃப்ஜே பண்ணது எனக்கு எங்க இது இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாம் ஜெயிச்சுருவாங்க. கடைசி டாஸ்க்கு இந்த கானா ராஜேந்திரன் ஜெயிச்சுருவாங்க. பல்லாக்குல தூக்கிட்டு போவாங்க முதல்ல திவ்யாவ. அதுக்கப்புறம் சரி நீயும் பக்கத்து நாட்டு ராஜ்யம் எங்க ஊருக்கு வந்துட்ட. நான் உங்களையும் தூக்குறேன்னு சொல்லிட்டு அரோராவ தூக்குவாங்க. அப்புறமேட்டு வினோத் என்ன சொல்லுவாரு, "ஏய் நீயும் பக்கத்துல
அது அது அவ்வளவு தெளிவா சொல்லுவான். ஏய் டைமிங் சென்ஸ் நல்லா வச்சிருக்கடா அப்படி எல்லாரும் அங்க சிரிச்சிருவாங்க அந்த வீட்டுக்குள்ள அவன் சொல்லும்போது. பட் இந்த அத நான் எதிர்பார்க்கவே இல்ல விஜய் கிட்ட. ஏன்னா நீங்க நடிச்ச ட்ரெய்லரே நாங்க பார்த்துட்டோம். அவங்க 2 பேரும் நடிச்சது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள பக்கத்துல உட்கார்றதுக்கு அவன் அந்த டயலாக் சொன்ன உடனே நான்லாம் ஷாக் ஆயிட்டேன். பரவாயில்லையே பையன் ரொம்ப தெளிவா இருக்கானே அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா அவங்க ஒரு பொழுதும் தெரிஞ்ச எனக்கு எங்க ஆச்சரியமா இருக்குன்னா விக்கல்ஸ்க்கும் பாருக்கும் முன்னாடியே தெரியும். இவங்க எல்லாம் டேய் எப்போ இப்ப நம்ம கேஷுவலா போயிருவோம்ல பேச நம்ம நல்லா பழகணும். அவங்களுக்கு அது இல்ல. அவங்க அத மெயின்டெயின் பண்றாங்க. அப்பதான் எனக்கு மொத்தமாவே நல்லா ஸ்கிரிப்டடா டேய் அப்படின்னு இருக்கு. பிக்கல்ஸும் பாருவும் நடிச்ச வெப் சீரிஸ பார்த்திருப்பீங்களே. ஆபீஸ் இவன் பப்பு பப்புவும் அந்த ஆபீஸ் ப்ரொடியூசரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்ல அவங்க பண்ற லூட்டி இல்லாம இங்க பண்ண போறாங்க. அதாவது இப்ப வந்து சொல்லுங்க இவங்க 2 பேரும் கோவிச்சுக்கிட்டாங்க. அதுதான் என்னட்ட அவங்கதான் இதை ஏத்துக்கிறவே முடியல. இல்ல இதை விட சீசன் 7ல நடந்ததுதான் சூப்பர். விஷ்ணுவும் அர்ச்சனாவும் அவங்க தனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ட்ரிப்பே போயிருக்காங்க சீசனுக்கு முன்னாடி. ஓகேவா? இவங்க ஏதோ கையில கயிறு கட்டின ஸ்டார்ட்ஸ்க்கு சண்டை போட்டான்னு சொன்னாங்க பாருங்க. நான்லாம் செதறிட்டேன். நீங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கையில அடிச்சதுக்கு அதுக்கு அர்ச்சனை கத்துவா. ஏம்மா கண்டென்ட் குடுக்கலாம். அதுக்காக இப்படியா அப்படி இருந்துச்சு. ஆனா இருக்கிறதுலயே அதான் மாஸ் கண்டென்ட்டா உருவாச்சு. ஆமா கொடுத்த காசுக்கு வேலை பார்த்திருக்காங்க. இல்ல அது எல்லா சீசன்லயும் அப்படிதான் இருந்திருக்கு. சோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இப்ப இந்த சீசன்ல எடுத்துக்கோங்க. பாதி பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. திவ்யாவோ பார்வதி எல்லாம் வந்து கிரிக்கெட் மேட்ச் போனதெல்லாம் இப்ப போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் எங்க இருந்தா இந்த போட்டோல எடுக்கிறீங்க? திவ்யா ஐயா பாரு விஷ்ணு ஐயா அது எடிட்டுங்கய்யா. ஏங்க சும்மா இருங்க. அது ரவீனா ரவீனா சௌந்தர்யா அது வந்து வேற. விஷ்ணு. அது வேற போட்டோ. அது வேற இது வேற. நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஏஐ மேல பழி தூக்கி போட்டுற கூடாது. நீங்க ரவீனா அப்புறம் வந்து அவங்க பேர் என்ன? ஐயோ அந்த பேரு சோபனா, அப்புறம் சௌந்தர்யா, விஷ்ணு அவங்க போன டீம் வேற. இது வேற டீம். அதான் சொல்றேன். திவ்யா பாரு என்னமா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. தெரியல. ஆனா பிரவீன் என்னாட்டு இப்போ வரைக்குமே இத்தனை சீசன்ல என்னாட்டு ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா அது பிரவீன் ராஜ். அவன் உள்ள இருக்கும்போது எனக்கு பண்ண முடியல. வெளில வந்து அவனுக்கு பிக் பாஸ் வீடு செட் ஆகாது. அவனுக்கு மூவி கொடுத்து மிஸ் பண்ண ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் வந்து நான் மிஸ் பண்ண கேரக்டர் கலாபவன் மணி. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தோம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேவா? அதுக்கு யாராவது ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது பிளான் பண்ணாதான் இல்ல டிராகன். நான் எனக்கு அவன் என்ன நடிச்சுக்கிட்டே இருக்கானோன்னு தோணிக்கிட்டே இருக்கு டிராகன். அவன் ஃபுல் டைமா நடிக்கிறானோன்னு தோணுது. ஏன்னே தெரியல. இல்ல பிரவீன் தான் சொல்றீங்க. இல்ல பிரவீன் ராஜ்னா எவிக்ட் ஆனவன் தான் சொல்றீங்க. நான் இதுன்னு கன்ஃபார்மா கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல அது ஏன் அப்படி சொல்றேன்னா அது வந்து அவனுக்கு அது இயல்பாவே வருது. இப்ப அவனுக்கு அந்த நான் எப்ப அத நான் ஃபீல் பண்ணேன்னா, அந்த எலி மாரி பண்றதுக்கு அவன் மூஞ்ச மாத்துனான். ஓகேவா? அதுக்கப்புறம் அசால்ட்டா அடுத்த தடவ ஒரு ஆக்ட்க்காக அவன் அப்படியே ஃபேஸ் அப்படியே மாத்திக்கிட்டான். டேய் யார சாமி நீ? ஏன்னா அதுக்கு அவன் பண்ற அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. ஓகேவா? அதே மாரி வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க சொல்லும்போது அப்படியே சாந்த சுரபியா இருந்தான். டேய் வெள்ள ட்ரெஸ் தான்டா போட சொன்னாங்க. அதுக்கு ஏன்டா அமைதியான? நீ சத்தமாவும் பேசலாம் வெள்ள ட்ரெஸ் போகும்போது. ஆனா அதுக்கு வெள்ள ட்ரெஸ் போட்ட உடனே வெள்ள ட்ரெஸ் போட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணா பாருங்க. நான் வந்துட்டேன். அப்புறம் கலர் ட்ரெஸ் மாத்துற உடனே நான் இப்ப இப்படிதான் இருப்பேன். சரி ஓகே. ஆர்மி கேம்புக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க ட்ரை பண்ணான். அவங்க அந்த கண்டஸ்டன்ட் விடல. அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு தலைவலி வருதுன்னு உடனே அவனே அது இது வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் போட்டுக்கிட்டான். பட் இருந்தாலும் அவன் அந்த ஹேண்டில் பண்ண விதம்லாம் பாருங்களேன். அந்த இடத்துல நான் இப்படிதான் ஃபேஸை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜோட மெயின்டைன் பண்ணியிருப்பான். ஷோல்டர் தூக்கிட்டு தான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஷோல்டர் நார்மல் ஆக்கியிருப்பான். நான் அத சின்ன சின்ன மைன்யூட் விஷயம் தான். ஆனா அத்தனையும் அவன் பண்ணான். ஓகேவா? அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆடியன்ஸா லைக் ஒரு வியூவருக்கு ஒரு பேசிக்கா அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு யார பிடிக்கும் யார பிடிக்கும் அதனாச்சும் ஓரளவுக்கு அந்த ப்ரொஃபைல் தெரியணும்ல. அத பத்தி பிரவீன் ராஜுக்கு எனக்கு யார பிடிக்கும் யார பிடிக்காதுன்னு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு அவனோட எதை பத்தியுமே எனக்கு தெரியல. ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரட் யாரெல்லாம் நான் ஃபேவரட் அதெல்லாமாச்சும் அட்லீஸ்ட் தெரியணும். எனக்கு லாஸ்ட் வரைக்கும் என்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உனக்கு கம்ருஜினை பிடிக்குமா பிடிக்காதானே எனக்கு ரொம்ப நாளா எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. என்னாட்ட அவனை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஹாய் ஜோ அண்ணா. என்னாட்ட அவனை கனெக்டே பண்ணிக்க முடியல பிரவீன் ராஜ். ஏன்னே தெரியல.
இல்ல நான் அவன எப்படி பார்த்தேன்னா, இண்டிவிஜுவல் பிளேயரா பார்த்தேன். ஓகேவா? அவன் எல்லாரையுமே சமமா ட்ரீட் பண்ற ஒரு ஆளா தான் நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு அது தப்பா தெரியல. ஓகேவா? அவன் யார்கிட்டயும் போயிட்டு, "மச்சான் நீ கூட இருக்கணும்டா" அப்படின்லாம் சொல்லவும் இல்ல. எல்லாரையும் மச்சாங்கிறான். கெமி கிட்ட ஃப்ரீயா பேசுறான். இவன் சபரிகிட்டயும் ஃப்ரீயா பேசுறான். எல்லார்கிட்டயும் ஒரே மாரி இருந்ததுனால, நான் அவன ஹி ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கை ஹூ கேன் டூ மெனி ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அது டிஃபரன்ஸா தெரியல. ஏன்னா அவன் அதை தான் பண்ணான். ஓகேவா? இப்போ எங்க வந்து அது மாறிடுச்சுன்னா, அவன் எனக்கு ஒரே ஒரு இடத்துல கன்னிக்கு வந்து அவன் சூஸ் பண்ணான். என்ன ஃபீ குடுக்குறேன்ட்டு. எனக்கு அங்கதான் எனக்கு அடிபட்டுச்சு. அப்ப நீயுமா யூடியூப் யூடியூப் ரூட் ரூட்டர்ஸ் எக்ஸாக்ட்லி. அது வந்து ஏத்துக்கவே முடியல. அவன் அத அங்க வந்து கனிக்கு குடுக்காம வேற யாரு குடுத்திருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஓகேவா? கனிக்குன்னு குடுத்தவனே, ஏன்டா 4 வாரமா என்எஃப்பி நாமினேஷன்ல தப்பிச்சவங்களுக்கு போய் குடுப்ப அப்படின்னவனே, இந்த கொஸ்டின் யாருன்னா இன்டர்வியூல கேட்டாங்களா? இல்ல இல்ல அது ஜோன்னா அதுவும் ஒரு கேட்டிருப்பாரா? புரியாத புதிரா தான் எனக்கும் இருந்துச்சு. பட் ஆனா அது ஒரு ஃபேவரட்டிசம்ன்றதால குடுக்கல. அவர் ஏதோ கேம் ஆடணும்னு ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட குரூப் எல்லாமே டீலக்ஸ்ல இருந்துச்சு. மேபி கனிய அங்க போட்டு விட்டு நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு இல்ல தான் அவரு இருந்தாருன்னு என்ன எனக்கு வேணா தோணுது. கேம் ஆடி இருக்கட்டும். பாக்குற நம்மளுக்கு அது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு அவர் யோசிக்கவே இல்ல. அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு அவரு 1000 காரணம் வேணா சொல்லட்டும். இல்ல அங்க போயிட்டாதான் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். இல்ல சூப்பர் டீலக்ஸ் வந்து அவங்கலாம் ஒரு கேங்கா இருந்தா இந்த வீட நான் இங்க சமாளிக்க முடியும். அப்படின்னு அவன் என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி சொல்லட்டும். ஆனா மொத்தமா பொதுவா பாக்குற ஆடியன்ஸுக்கு இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு சொல்லலையே ஸ்மால் அதானே டிசிஷன் தான். பிரச்சனை. அவர பத்தி ஒண்ணுமே தெரியல. அவர் என்ன பண்றாரு? இந்த என்ன எங்க இன்டர்வியூ இருக்க எடுத்த அது ஜோ அண்ணாவை சொல்ல கேட்போம். ஜோ அண்ணா, ஜோ சார் இத கேட்டீங்களா? இது சொல்லுமா. இம்பார்ட்டன்ட். அவர பத்தி கேட்க வேண்டிய ஒரே பிரவீன கொஸ்டின் இது பத்தின மட்டும் தான். அது உங்க கேட்டீங்களா? கருத்து என்ன ஜோ அண்ணா? கருத்து என்னன்னா, வீட்டுக்குள்ள சோல்டர் தூக்காம வெளில வந்து சோல்டர் தூக்குற மொமெண்ட்டை தான் பார்த்தேன். புரியலையே. இல்ல அது வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணாம வெளியே வந்துட்டு எல்லா வாய்ஸ் அவுட்டும் பண்றாரு அப்படிங்கிற. அணி அவர்கள ஃபேக்ன்றாரு. உள்ள ஒய் நோ ஒய். அக்கா 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 கனியக்கா ஆனா உப்பு ஏன் போட்டீங்கிறதுக்கு உப்பு வீட்ல இருந்துச்சுன்னு சொன்னாரு பாருங்க ஃபர்ஸ்ட். புரியல. நான் செதறிட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் நான் போடல அப்படின்னாரு பாருங்க. என்னது நாங்க தான் பார்த்தோமே அப்படின்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. யார்கிட்ட போய் சொல்றதுன்னு ஒரு இது இல்ல. அதானே. இல்ல உப்பு வீட்ல இருந்துச்சுன்னு எடுத்து போடி வேணும். அவர் வெளில போனதை எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க. அதனால ஃபீல் குட்டா எடுத்துட்டேன். ஃபீல் பண்ணோமா? அப்படியெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணலையே. என்ன சொல்றீங்க? தமிழ்நாடே அழுதுச்சுன்னாங்க. ஒன்னும் கொந்தளிக்கல. அழுதுச்சுன்னாங்கம்மா, கொந்தளிக்கல, அழுதுச்சு. அளவும் இல்லண்ணா. அழுதுருப்பாய்ங்களா இருக்கும். அந்த கொஞ்சம் நஞ்ச பேரும் இன்டர்வியூ பார்த்து இவன் வெளில வந்ததே தேவலான்னு நினைச்சிருப்பாய்ங்க. அதுதான் நானும் சொன்னேன். ஆஃப்டர் ஆல் தி இன்டர்வியூஸ் அப்படி ஃபீல் வரும். வாய்ப்பு இருக்கு. வியானா வின்னர் மெட்டீரியலா? யாரா நீ? ஏன் இன்டர்வியூல ரம்யா ஜோ. இதே ரம்யா ஜோவா? தப்னைல ஆமா. வீணா இருந்துச்சு. இல்ல என் இன்டர்வியூ போய் பாருங்க. ரம்யா ஜோ. என்னங்க அது தப்னைல வீணா இருந்துச்சு இங்க மாத்தி சொல்றீங்க. நானும் வியானா தான் பார்த்தேன். தம்ப்நெயில்ல. ஏன் தமிழ்ல வியானான்னு போடவே இல்லைங்க. என்னங்க பேசுறீங்க? என்னங்க நீங்க என் இன்டர்வியூ தவிர எல்லா இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன கேள்வி கேக்குங்க? இல்லங்க ஐ திங்க் துஷார் இதுல இருந்துச்சு அது. ஐயோ மாத்தி பார்த்தேன். அது விஜய் பார்வதி. ஏலே துஷார உஷார் பண்றதுல வேலையை பார்த்துட்டு இல்ல இல்லைங்க. துஷார் விஜய் பார்வ தான் வின்னர்னு துஷார் சொல்லிருப்பான். அது எனக்கு தெரியும். நான் பிரவீன் தப்னைல இருந்ததான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வியானான்னு இருந்துச்சு. தெளிவா இருந்துச்சு. வியானாலும் இல்ல. நீங்க வியானா டெலிஷன்ல வாங்க. உங்க பேரு யாரு நீங்க பேசுறது? டிராகனா? டிராகன் தான். ஹாசிக் இல்ல. நான் ஆசிக்கு நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். இல்ல என்னது டிராகன். அது கலாட்டாவோட தம்ப்நெயில். ஓ ஓகே. வியானா வின்னர் இது. ஓ ஓகே. எந்தல ரம்யா ஜோ. அத போடுறதுக்கு எங்களுக்கு மனசு சரியில்லை. அதனால போடல. அதனால என் வைஃப் இல்லனா அப்படின்னு போட்டீங்க. ஆமா. ஒரே கண்டினியூஸா 4 இன்டர்வியூ எடுத்தா எப்படி அங்கங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சை. அவர் ஒவ்வொரு இன்டர்வியூல ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்காரு. யார சொல்ல முடியும்? யார சொல்லணும்? அவர் வந்து ஒரு ஆள சொன்னாதானே அடிப்பீங்க. சரி போற போக்குல நான் ஒரு 6 பேரை சொல்லிடுவோம். ஆனா எங்கேயும் சபரி சொல்லல. அங்கதான் தம்பி நிக்கிறாப்ல. புரியல. என்னது? சொல்லுங்க. இல்ல எங்கேயும் சபரின்னு சொல்லல. அங்கதான் பிரவீன் ராஜ் நிக்கிறாப்லன்னு சொன்னேன்.
அது சொல்லியிருந்தா ஜோனாவே டென்ஷன் ஆயிருப்பாரு. ஜோனா ரேங்கிங் டாஸ்க் வாங்க. ஹலோ சால் போயிட்டாரு போல. இல்ல லைவ் முடிச்சிட்டு பக் வந்திருக்காரு. இல்ல லைவ் முடிச்சிக்கலையா? முடிச்சிட்டாரு 12 பாரு. மணி ஆக போகுது. அப்ப அவர் என்ன வேணா கொட்டி தீக்கலாம். ஏன்னா லைவ் முடிக்கல வச்சுக்கோங்க, அங்கேயே நிறைய தீ கொட்டி தீர்த்து இதெல்லாம் ஒரு ரேங்கிங் டாஸ்கா? ஆமா. இதுதான் உங்க ரேங்கிங் டாஸ்கா? அப்படி விவேக் மாதிரியே கேட்டிருக்கலாம். அவர் சொல்லுவாரு இல்ல கால் எனக்கு வந்துருச்சு எனக்கு புரியல கால் இது. வந்துருச்சு போயிட்டாரு. அதான் தெரியும் சிவராம். இவரு இந்த கமல் ஆயிஷா சீசன்ல ஆயிஷா சொல்லல புரியல அந்த மாதிரி ஆயிஷாக்கு அப்புறம் ஜோனா அதிகமா சொல்லி நான் கேக்குறேன். இல்ல எனக்கு புரியல. அப்பா. ஹாய் ரிஹாம் அப்படிதானே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரிஹாம் ஹாய் ரோஷினி. ஹாய். உங்க பேர் டிஃப்ரெண்டா இருக்கு. உங்க பேர் மீனிங் என்ன? மீனிங் வந்து இது ஆக்சுவலா வந்து இஸ்லாத்துல மீன் ஒன் ஆஃப் த பேரியர் அது பேர் வந்து வச்சிருக்கு. நைஸ். மலையாளியானோ? இல்ல தமிழ் தான். தமிழ் தானா? சரி ஓகே. சொல்லுங்க எப்படி இருக்கு பிக் பாஸ்? பிக் பாஸ் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் 9. கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் இருந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சீசனாக தான் இருக்குது. அண்ட் இப்போ திவாகர் பண்ணுறது ரொம்ப டூ மச் அட்ராஷியஸாக இருக்குது. இந்த ரொம்ப காஸ்டிஸ்டாக ரொம்ப ரேசிசம் பார்க்குறது, அப்புறம் ரொம்ப வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டே இருக்காரு வினோத்தை வந்து இது பண்ணி. ஸோ இது கண்டிப்பாக விஜேஎஸ் இந்த வீக் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இப்படியே விட்டா அவர் வந்து இன்னும் அதிகமாகவே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுக்கணும். ஷோ ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு. இந்த ரேங்கிங் டாஸ்க்லாம் நம்ம வந்து சீசன் 3, 4, 5, 4லலாம் பயங்கரமாக இருக்கும். ஆரி சீசன், அப்புறம் 5, 6லலாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி வச்சா பரவாயில்ல. இது ஏதோ இவங்களே 3 பேரை கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ண சொல்கிறது ரொம்ப எனக்கு அவ்வளோ ஃபேராக தெரியல. அண்ட் 13, 14, 15க்கு அவங்க டிசர்வே கிடையாது. அட்லீஸ்ட் 3, 4, 5லயாவது திவாகர், பார்வதி, எஃப்ஜே வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதோ கண்டென்ட்டாவது கொடுக்குறாங்க. சபரி, சுபிக்ஷாலாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் அது அக்செப்டவே பண்ண முடியல. அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கனே போடல. சபரிலாம் ஜஸ்ட்டு ஆக்டிங் ஃபேக் ஒரு கேங்கோட சும்மா தான் இருக்காரு தவிர சுபிக்ஷாலாம் ஆளே காணோம். இனிஷியல் ஒரு 2 வாரம் கொஞ்சம் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. கெமிக்கெலாம் 4th, 5th கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல. ஸோ ரொம்ப எனக்கு இந்த சீசனே சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி ரிஹாம் எப்போ ரிஹாம் முடியலான்னு இருக்கு. எல்லாம் ஓகே. இது மட்டும் சொல்றேன். ஏன்னா நீங்க மொத்தமா தப்பான புரிதல்ல இதை பாத்திரக்கூடாது இல்லையா? இந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு 3 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 3 கிரைட்டீரியால வந்து மெச்சூரிட்டியோட பிஹேவ் பண்றது, சின்ன பிள்ளைத்தனமா இல்லாம இருக்கிறது, அப்புறம் வேற என்ன 3வது டிராகன் எங்க டாஸ்க் மாஸ்டர் சொல்லுவாரு. கூட்டல் கூச்சல் போடாம இருக்கிறது. கூச்சல் இப்ப குழப்பம் என்ன 3 கிரைட்டீரியால கூச்சல்னு வச்சுட்டாலே அங்கிட்டு உள்ள பார்வதி வெளில 15th பிளேஸ்ல நிக்கணும். சோ அந்த பேசிஸ்ல தான் இந்த ரேங்கிங் இருக்கே தவிர பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் ஓரியன்டட்ல இல்ல. சோ இந்த 3 கிரைட்டீரியால வச்சு பார்க்கும்போது தான் இப்படி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆமா அது கரெக்ட் தான். பட் ஆனா அந்த நம்ம 4th, 5th, 6thலாம் எப்படி ஒரு மாசா இருக்கும். அந்த ரேங்கிங் டாஸ்க் அடிச்சுக்குவாங்க. ரொம்ப அதுதான் அந்த ரேங்கிங் டாஸ்க் வேற இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இருக்கும். அந்த ரேங்கிங் டாஸ்க் கரெக்ட். வந்து இந்த 36 days கான்ட்ரிபியூஷன். கேமரா, பிபி கண்டென்ட் கிவரா, கான்ட்ரிபியூட்டரா அப்படின்னா கரெக்ட். அப்படின்னா இது வொர்ஸ்ட் ரேங்கிங். ஆனா இது கரெக்ட். அந்த ஃப்ரேஸ் இது இல்ல. ஆமா ஆமா. ஜோப்ரோ பிரவீன்ராஜ் இன்டர்வியூ சூப்பரா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. நடுவுல எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க ஒய்ஃப் அட்டெண்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியல. ஒய்ஃப் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் இருந்துச்சு. அதான் எங்கேயோ சைடுல பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிதான் வச்சு இல்ல ஆக்சுவலா நான் இன்டர்வியூ எடுக்க உள்ள போகும்போது என்னால அவங்க பார்த்தது என்னமோ காஞ்சரிங் படம் அனபலா பொம்மை மாதிரி என்ன பார்த்தாங்க. புரியல. பயம் இருக்கும் ஏன்டா என்ன தானே. இப்படி பாக்குறீங்க? ஓ அது இல்ல உள்ள இல்ல அலோவ் பண்ணுவாங்களோ? நான் நினைச்சேன் ஒன்லி கெஸ்ட்டை மட்டும் வச்சு எடுப்பீங்கன்னு இல்ல நினைச்சேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. அலோவ் பண்ணுவாங்க. அந்த லிபர்ட்டி எல்லாம் இருக்கு. சோ அவங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பார்த்த பார்வை ஐயோ இவனா, இவன் துஷாரே இப்படி அடிச்சான் நம்மள அடிப்ப மாட்டானான்ற மாதிரி மைண்ட்ல இருந்துதான் அவங்க பேசுனதே. பட் இது ஜாலியா இருந்துச்சு ப்ரோ. பிரவீன் அவரு உங்ககிட்ட ரொம்ப ஃபிளெக்சிபிளா தான் பண்ணாரு. துஷார் அதான் மட்டும்தான் அது அப்படி பண்ணல. முடிச்சுக்கும் போது அவரே சொல்லிட்டாரு, ப்ரோ நான் எல்லாருமே ஓபன் அப் பண்ணாங்க. அப்பதான் ப்ரோ நான் வேற தாட்ல வந்தேன், நீங்க வேற தாட்ல
நீங்க இப்படிப்பட்ட ஜோ நான் எதிர்பார்த்தே வரல அப்படின்னாரு. நீங்க அதான் கிளியரா எதிர்பார்த்தது வராததால செய்வோம். கிளியரா அவரே தெரியும் ஆமா. உங்ககிட்ட ரோஸ்டிங் தான் எதிர்பார்த்திருக்காரு. நீங்க தான் சாப்பிட்டா நீங்க ஆமா. பண்ணுவீங்க. இல்ல நான் ரோஸ்டிங் ஆக்சுவலா பண்ணிருக்கேன். ஆனா அதை நீங்க அத ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதானே ஆமா, சொல்றேன். அதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி தான் தெரியும். இல்ல அவர் எதிர்பார்த்த ரோஸ்ட்னு ஏதோ மனசுல பெருசா வச்சிருந்தாரு போல் இருக்கு. இல்ல இல்ல அப்பா ஆனா கொஞ்சம் நான் துஷார கொஞ்சம் ஓவர் போர்ட்ல தான் போய் அடிச்சிட்டணும் அப்படின்னு நானே அந்த ப்ரொமோ கட்டை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனா உள்ள சத்தியமாவே அடிக்கல. கரெக்ட். வெளில மட்டும் தான் வழக்கம் போல ப்ரோ ப்ரோமோ. அப்படிலாம் இல்ல. ஒண்டர்ல அது இல்ல. துஷார் மூஞ்சில அப்பட்டமா தெரியுது ப்ரோ. நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். அதுதான் இல்லங்க பிரச்சனை. இல்ல துஷாரும் ரொம்ப இறுக்கமா எனக்கு பயம் வந்துருச்சு. பயபுள்ள அழுதுருவாப்லையோன்ட்டு. இல்ல நீங்க துஷாரோட தம்ப்நெயில போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். மூஞ்செல்லாம் வேர்த்திருத்தும். ஆக்சுவலா இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆக்சுவலா இப்ப இன்டர்வியூஸ் எப்படி தெரியுமா இருக்கு? முன்ன அப்படி கிடையாது. இப்ப இன்டர்வியூஸ் வர்றவங்க எல்லாருமே அடிக்கணும்ன்ற ஒரு தாட்ல வந்துடுறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து தட்டி கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இறங்கி அடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நானே இறங்கி அடிக்க மாட்டேன். ஆனா என்னை விட ரொம்ப ரொம்ப இறங்கி அடிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் அவங்க கிட்ட என்ன கேட்க முடியும்? இல்ல அப்படி பார்த்தோம்னா நீங்க ஆதிரை தான் வா என்ன வேணா வச்சுக்கலாம் அடிக்கலாம் அப்படிங்கன்னு பேசுனது. அது அவங்களதான் சூப்பர். ஓகேவா? அந்த தைரியம்லாம் எங்க இது வரைக்கும் எந்த கண்டஸ்டும் பார்க்கல. ஸோ மத்தவங்க எல்லாம் ரொம்ப சட்டிலா தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு பதில். இல்ல ஆதிரை பண்ணது முட்டாள்தனத்தின் உச்சம். ஓகேவா? ஆதிரை நான் போல்ட்னஸ் இல்ல போல்ட் அது பேர் போல்ட்னஸ் கிடையாது. அது பேர் போல்ட்னஸ் கண்டிப்பா கிடையாது. ஓகே ஓகேவா? அதை நீங்க அடையாளப்படுத்தாதீங்க. அவங்க பண்ணது வந்து தான் தப்ப மன்னிச்சுக்க இன்னொருத்த மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எது நடந்தாலும் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்த பாவாடை காணாம போனா கூட நீங்க எஃப்ஜேன்னு சொல்லுவீங்களான்னு சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் ஒரு செகண்ட். ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் எஃப்ஜே தான் காரணம். நீங்க சாப்பிட்டீங்களா? எஃப்ஜே தான் காரணம் அப்படின்ட்டுருவாங்க போல. ஓகே. சோ அவங்க தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஏன்னா வெளியில வந்து நீ தான் எஃப்ஜே பின்னாடி போனன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அதோடைய வெளிப்பாடா தான் எல்லா இன்டர்வியூ இருந்துச்சு. அதை நீங்க கிளியரா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இல்ல அவங்க கிட்ட இருக்க ஒரே பிரம்மாஸ்திரம் அதுதான். சோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லவும் முடியும். ஆமா, இது வந்து டோட்டல் பிளேம் கேமா அவங்க ஆடினது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. பட் இருந்தாலும் நாம கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும். நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா அண்ணா போன சீசன் வரைக்கும் சேனலுக்கு ஒரு ஹோல்ட் இருந்துச்சுல Q&Aல क्वेश्चन ஆன்சர்ஸ்ல. இப்போ அது இல்ல தானே? ஆமாமா. ஏன்னா அந்த போன வாட்டி இருந்த பிஆர்ஓ வந்து இப்ப விஜய் டிவில இல்ல. இப்ப அவங்க இருக்கிறது ப்ரோவோக் டிவில. சோ அது ஒரு மாதிரி லிபர்ட்டி ஆயிடுச்சுல, என்ன வேணா கேட்கலாம். அது வந்து நான் அது எல்லாத்தையுமே நான் நேத்து நைட் ஒரு மெயிலா போட்டேன். நேத்து நான் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் டு பி ஃப்ராங்க். இந்தியா கிளிட்ஸின் எப்படி சொல்றது அந்த கடமை உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனால நேத்து நான் ஒரு மெயில் போட்டு சொல்லியிருக்கேன். இல்ல பேசிக்கலா அதாவது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷம் தான்றதுதான் ஒரு இன்டர்வியூட டைம். ஓகே ஓகே சரி, அத ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் கொண்டு போலாம். ஓகே அக்செப்டபிள். ஓகேவா? நேத்து கலாட்டா வந்தாங்க. கலாட்டா 30 நிமிஷத்துல டான்னு கிளம்பிட்டாங்க. கலாட்டாக்கு அப்புறம் இந்தியா கிளிட்ஸுக்கு அப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு அப்புறம் டெலிவிகடனுக்கு அப்புறம் பிஎன் அப்புறம் நான். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு நடுவுல பிரவீன் போய் சாப்பிடணும். 2 மணிக்கு எங்க டைம். நான் எத்தனை மணிக்கு சுமார் இன்டர்வியூ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? 2:30 3. நான் பிரவீனா இன்டர்வியூக்கு நான் உட்காரும் போது மணி 7. சாப்பிட்டதெல்லாம் கொடுத்துருவாங்க விஜய் டிவில. அதெல்லாம் மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கரெக்ட். பட் இன்டர்வியூக்கு நான் உட்கார்ந்த டைம் 7. அதற்கு காரணம் இந்தியா கிளிட்ஸின் கடமை உணர்ச்சி. கண்டென்ட் கொடுக்கறாருன்ட்டு. ஆமா 1 hour அவங்க போயிட்டாங்க. 1 hourக்கு நடுவுல இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது ஒரு 15 நிமிஷம் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூ முடிஞ்சு 15 நிமிஷம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்தவங்க வெயிட் பண்றாங்கன்னு கூட யோசிக்கவே இல்லை.
அது வந்து இந்தியா கிளிட்ஸாவே இருந்தாலும் என்னை பொறுத்தவரை தவறுதான். கரெக்ட் தானே? கரெக்ட் கரெக்ட் தான். இப்ப இவங்க 1.5 மணி நேரம் எடுத்தோன்னே பின்னாடி வந்த அத்தனை பேரும் 1.5 மணி நேரம் கேட்டாங்க. நான் என்னங்க பிரவீனோட நிலைமை என்ன? வாஸ்தவம் தானே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க மட்டும் எடுத்தாங்கல்ல அப்படின்ற கேள்வியை வச்சுட்டாங்க. பார்ஷியல். இப்ப அவங்கள நான் தடுக்க முடியுமா? சோ 1.5 மணி நேரம் அப்படின்றது ஆக்சுவலா 3 இன்டர்வியூக்கான டைம். கரெக்ட். ஸோ அது வந்து நேத்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி ஹை பவர் ஆகிடுச்சு. அந்த பவர்ல வரும்போது வாட்டர்மேன் அவர்கள் இந்த ஆசை ஆசை அப்படின்ற கண்டென்ட்டை பார்த்தோன்னே பிபி ஷூட் ஆயிடுச்சு. அதுதான் நேத்துடைய ரிவ்யூ. அது கரெக்டா பேசுனீங்க. எங்களுக்குமே அந்த ஆதங்கம் இருக்கு வாட்டர்மேனோட இது. இந்த வகைக்கு ஏன்னா இல்ல ப்ரோ, இப்ப 1 மணிக்கு இன்டர்வியூனா இப்ப ஒரு 2 மணிக்கு நம்ம சொல்றாங்கன்னா நம்ம 1 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிருவோம். ஓகே, அப்பனா ஸ்பாட்டுக்கு போனோம்னா நான் என் வீட்ல இருந்து 11 மணிக்கு கிளம்பணும். டி நகர் மந்திரா அப்ப யோசிச்சுங்க. அல்ல அது வந்து ஆபீஸ். ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. ஐ எம் பேசிக்கலி நார்த் சென்னை பையங்க. நான் ஐ எம் ஃப்ரம் வியாசர்பாடி. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதை. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் நான் ஏர்லியா போனேன். அதை உட்காந்தது எனக்கு வந்து நம்ம ஒரு பெரிய சேனல்ல உட்காந்து பழகிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்ல பழகிட்டு திருப்பி 5வது 6வது ஸ்லாட்ல போய் உட்காரும் போது அது டைமுக்கு நடக்காம தூரமா நடக்கும் போது ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த இரிட்டேஷனும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் அது அவங்க வந்து அது ஒரு தப்பாவே நினைக்கலன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை விட அதிகமா இருந்துச்சு. இப்ப ஜென்ரலா நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், இன்னொருத்தன் வெயிட் பண்றான். ஒரு பேங்க் போறோம், ஒரு செலான் ஃபில் பண்ண லேட் பண்றோம், பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான், நாம என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல அந்த நாம தான் ஃபில்லே பண்றோம், லேட் பண்றோம், அப்ப என்ன பண்ணுவோம்? சாரி சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடுவோம். சாரின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்ல, அது வரல. காம்படிஷன்ன்ற வார்த்தை வந்துச்சு. உங்களுக்கு ஸ்லாட் முன்னாடியே சொல்லிடுவாங்களா இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க? இல்லம்மா, ஸ்லாட் முன்னாடியே தெரியுமா. பட் அவங்க பயன்படுத்தின வார்த்தை இது காம்படிஷன். நான் அவங்கன்னு சொல்றது நான் தம்பியா நினைச்ச பையன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யார் பேரு. ஓ மை காட். ஓ மை காட் தவறு. சோ அது சொன்ன உடனே எனக்கு வந்து பர்சனலா ஹிட் ஆயிடுச்சு. தட் இஸ் நாட் காம்படிஷன். அது ப்ரொஃபஷனலிசமே இல்ல. அதுதான் எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பிளஸ் நேத்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சேர்ந்து தான் என்னோட ரிவ்யூ. ரஞ்சித் வர 1.5 மணி நேரம் எடுத்திருக்காரு லிட்டில் டாக்ஸ்ல. ஆமா எல்லாருமே 2 பார்ட். இப்ப நீங்க வந்ததுலாம் ஒரு பார்ட். பிரவீனுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் வெளியில இருக்கு, பிரவீனோட எவிக்ஷன் அன்ஃபேர்ன்ற ஒரு பொருளி கிளம்பினோன்னே அதுக்கு வியூ வரும்னு சொல்லிட்டு பிரவீனை அதிகமா எடுத்து விட்டார்கள். நம்மளது ஒரே பாட்டு 42 நிமிஷம். நம்மளது 42 நிமிஷம் தான். அதுல ஒரு 3 நிமிஷம் இதுல வந்துரும், ஹைலைட்ஸ் வந்துரும். சோ நம்ம எடுத்து 38 நிமிஷம் தான். ஃபேரே கிடையாது. சோ அதான் டிஃபரன்ஸ். தட்ஸ் ஓகே, தட் ஹேப்பன்ஸ். அண்ணா இந்த விஜய் டிவி சாப்பாடு போடுற இடத்த போட்டோ எடுத்து போஸ்ட் போடுங்க, நான் பாக்குறேன் எப்படி சாப்பாடு. சீரியஸா செம்மையா இருக்கு. இல்ல சீரியஸா மட்டன் பிரியாணி நல்லா பீஸ் வச்சு பிரெட் அல்வாலாம் வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி விஜய் டிவிக்கு கண்டிப்பா. அதாவது எனக்கு மட்டும் கிடையாது கைஸ், எனக்கு மட்டும் கிடையாது, அங்க வர்ற எல்லாருக்குமே, பிக் பாஸ் இன்டர்வியூ எடுக்கிற எல்லாருக்குமே, கேமரா டீம், ஹோல் டீம். ஓ சூப்பர். அந்த ஹாஸ்பிட்டல் இல்ல கேட்டாருல்ல, அவர் ஏன் கேட்டாரு தெரியுமா? அவர் இன்னொரு பெரிய தம்பியா இருக்கலாம் ட்ரை பண்றாரு. அவர் இன்னொரு பாப்புலரான உங்களுக்கு தம்பியா இருக்கலாம்னு பாடுறாரு நினைக்க. சிவராம் சும்மா கலாய்க்கிறாப்பு. அப்பெல்லாம் இல்லம்மா. அண்ணா திவாகர் இன்டர்வியூ வெறித்தனமா இருக்கணும்னா, திவாகர் இன்டர்வியூ நான் எடுக்கணும்னா திவாகர் நாங்க கைத்துல கட்டி போட்டு தான் எடுக்கணும். 2 பவுன்சர்ஸ் வச்சிருங்க பக்கத்துல. அதான் பண்ணணும். இல்ல அவரே 4 பவுன்சரோட தான் வருவாரு. இதெல்லாம் பேசாம ரோஷினிய ஆப்போசிட்ல உட்கார வச்சு ஹார்ட் விடணும், அப்ப உட்காந்துருவாரு. கை கொடுத்தா போதும். கூப்பிடுங்க, நான் வரேன்.
ஹேண்ட் ஷேக்கே 1/2 மணி நேரம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே நான் விட்டுருவேன். ஏலே என் தங்கச்சிலே அவ இல்ல அவன் முதல்ல கை கைய கொடுப்பாங்க. எடுல. வாங்க ரோஷினி ரீல்ஸ் பண்ண போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போவார். வா சுருதி போலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. இல்ல தயவு செஞ்சு அந்த நடிப்பாரங்களை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்க மேல இருக்கிற மரியாதையே போய் நான் இன்டர்வியூ கலையரசனம் பண்ணதுக்கே எனக்கு ஆறு துப்புறாங்க. அதானே. இந்த சீசன்ல ஐயோ என்னென்ன கொடுமையை நாங்க பண்ண வேண்டியது. மன்னிப்பு கேளுன்ன உடனே சும்மா நிறுத்து பாரு, நீ ஸ்கோர் பண்ணணுன்றது